தீட்சிதை. தீட்சிதை என்றால் ஒரு சடங்கு, ஒரு முறையிலிருந்து வேறு முறைக்கு மாறுவது. எனக்கு தெரிந்த ஒருவரை நேற்று சந்தித்து பேசிய பொழுது அவர் சொன்னார், நான் தீட்சதை பெற்றுவிட்டேன், ராமானுஜரின் வழிப்படி நான் நடந்து கொள்கிறேன், அந்த சம்பிரதாயங்களை கடைபிடிப்பேன் என்று உறுதி எடுத்துக்கொள்வது. அப்படித்தான் அவர் ஒரு மராத்திய சமூகத்தை சேர்ந்தவர். இந்த முறையினால் தீட்சிதை பெற்றதால் அவர் ஒரு வைணவராக ராமானுஜர் பின்பற்றியதை இவர் பின்பற்றியதாக சொன்னார். அதுபோல பிராமண பையன்களுக்கு உபன்யாசம் என்று செய்வார்கள். அது ஒரு 6 வயசு அல்லது 7 வயசு, அது கணக்கு. அந்தபடி அவர்களுக்கு பூணூல் அணிவிப்பார்கள். அது உபன்யாசம். அதுபோல இஸ்லாமியர்கள் அவர்களுக்கும் இந்த சுன்னத் என்று சொல்லக்கூடிய ஆண்குறியின் முன்னே இருக்கக்கூடிய அந்த தோலை நீக்கிவிடுவார்கள். இது சுன்னத் என்று, அது ஒரு சடங்கு தான். அதுபோல் திருமணமே ஒரு சடங்கு தான். ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கும் பொழுது இருவரையும் ஒன்றாக இணைக்கும் அந்த ஒரு சடங்கு தான் திருமணம். அதுபோலவே ஒரு பெண்ணானவள் இறந்துவிட்டால் அவள் விதவையாக மாறும் பொழுது அதுக்கும் ஒரு சடங்கு தான். சமணர்கள் பெண்கள் அவர்களும் அந்த சமண மதத்தை பின்பற்றும் பொழுது தலைமுடியை எல்லாம் எடுத்து விடுவார்கள். அவர்களுக்கு வெள்ளை ஆடையை அணிவிப்பார்கள். அது ஒரு சடங்கு. இதுபோல ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒவ்வொரு சடங்கு இருக்கிறது. அதுபோலவே பௌத்தத்திலும் அவர்களுக்கு அந்த புத்த மதத்தை சொல்வார்கள். அவர்களுக்கு எப்படி அந்த மதத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான். அதற்காகத்தான் இப்படி ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு விதமான சடங்குகள் சம்பிரதாயங்கள் வந்துள்ளது. இதையெல்லாம் நாம் சற்று எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது நமக்கு தனித்தனியாக யாரார்கள் எப்படி அவர்களுடைய பண்பாடு, அவருடைய இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்பது நமக்கு தெரிய வரும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எது என்றால் நாம் குரங்கிலிருந்து தான் வந்தோம். பல காலம் பல வருடங்களாக இந்த மதங்களெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு அவன் மனிதனாகவே இருந்தான். இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் இல்லை. இன்று இதையெல்லாம் அவரவர்கள் சௌகரியத்திற்காக அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக இதையெல்லாம் அவர்கள் செய்துள்ளார்கள், செய்து வருகின்றனர். நாமாகவே இருப்போம். எதற்கு இந்த சம்பிரதாயம் சடங்குகள் என்றால், எப்படி நாம் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த பொழுது எப்படி இருந்தோமே அப்படியே இருக்கலாம். நான் கூட சிறு வயதில் கோமணம் கட்டிக்கொள்ள சொன்னார்கள், கட்டிக்கொண்டேன். அது இன்றளவும் அது தொடர்கிறது. ஏனென்றால் அது மான பிரச்சனை, அவமானமாக போயிருக்கும். அதனால்தான் அவமானம்தான் மானமாக மாறியது. மானம் ஆசைத்தால் அவமானம். அதைத்தான் நமக்கு ஆடையை உடுத்துகிறோம். சிலர் உடலையே வெளியே காமிட்டுக் கொள்கிறார்கள். அது ஒரு மத பிரச்சனையாக இருக்கிறது, மத சடங்காக இருக்கிறது. எனவே நண்பர்களே, எனக்கு தெரிந்த விஷயங்களை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து சொல்லியுள்ளேன். மதங்கள் எப்படி அவர்களுடைய சம்பிரதாயங்கள் சடங்குகள் இருக்கிறது என்பதைத்தான். நீங்கள் தெரிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், மற்றவர்களுக்கு இதை பகிரலாம்.